வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாசிசத்தை வீழ்த்தி இந்தியாவை காக்க வேண்டும். ஈரோட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம். துரை வைகோவை ஆதரித்து அமைச்சர் கே.என். நேரு பிரச்சாரம். பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என வேண்டுகோள். அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து டெல்லியில் போராட்டம். பாஜகவால் தன்னுடைய குரலை ஒடுக்க முடியாது என ராகுல் காந்தி பேச்சு. மறைந்த ஈரோடு எம்பி கணேசமூர்த்தியின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் ஆறுதல். கணேசமூர்த்தியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை. தமிழ்நாட்டில் பாஜகவை அடையாளம் காட்டியதே அதிமுக தான். பாஜக மதுரை வேட்பாளர் ராமசீனிவாசனுக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி. ஈரோடு, கரூர், நாமக்கல் தொகுதிகளில் போட்டியிடும் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஈரோடு சின்னியம்பாளையத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் பொதுக்கூட்டங்களில் பேசி வருகிறார். இந்த நிலையில் ஈரோட்டில் திமுக சார்பில் பிரகாஷ், நாமக்கல்லில் திமுக கூட்டணி சார்பில் மாதேஸ்வரன், கரூரில் காங்கிரஸ் சார்பில் ஜோதிமணி ஆகியோர் போட்டியிடுகின்றனர். அவர்களை ஆதரவு தெரிவித்து ஈரோடு மாவட்டம் சம்பத் நகரில் உள்ள உழவர் சந்தை அருகே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். நடைபயிற்சி மேற்கொண்ட அவர் உழவர் சந்தையில் காய்கறி வாங்க வந்தவர்களிடம் கலந்துரையாடி வாக்கு சேகரித்தார். முதலமைச்சருடன் பொதுமக்கள் ஆர்வமுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஈரோடு அருகே உள்ள சின்னியம்பாளையத்தில் நடக்கும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ஈரோடு, நாமக்கல், கரூர் ஆகிய 3 நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பேசினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகையை ஒட்டி சின்னியம்பாளையத்தில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டனர். திமுக கூட்டணி சார்பில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் துரை வைகோவை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு அமைச்சர் கே.என். நேரு வேண்டுகோள் விடுத்துள்ளார். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மதிமுக சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரை வைகோ திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். இவருக்கு தற்போது தேர்தல் ஆணையத்தால் தீப்பெட்டி சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியின் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பணிமனையை திமுக முதன்மை செயலாளரும் தமிழக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே.என். நேரு திறந்து வைத்தார். தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முன்னிலை வகித்தார். இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற தோழமை கட்சியின் நிர்வாகிகள், ஆதரவு அமைப்பு நிர்வாகிகள், மறுமலர்ச்சி திமுக தோழர்கள் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். பின்னர் திருச்சி பீமநகர் செடல் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று வணங்கிவிட்டு துரை வைகோ தன்னுடைய முதல் தேர்தல் பரப்புரை பயணத்தை தொடங்கினார். திமுக முதன்மை செயலாளரும் தமிழக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சருமான கே.என். நேரு மார்சிங்பேட்டை, ஒத்தக்கடை, பெரிய மிளகுபாறை, காமராஜபுரம், பொன்னகர், கருமண்டபம் பஸ் ஸ்டாப் ஆகிய இடங்களில் திருச்சி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் துரை வைகோவை ஆதரித்து தீப்பெட்டி சின்னத்தில் வாக்கு கேட்டு பொதுமக்கள் இடையே உரையாற்றினார். அனைத்து தோழமை கட்சிகளும் வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய அனைவருக்கும் இந்த தேர்தல் பணிக்குழுவின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போல இந்த தேர்தல் 17ஆம் தேதி மாலை 5 வரை முடிகிற வரை தோழமை கட்சி தோழர்கள் எங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும். நீங்கள் நிற்கிற பகுதி உங்களுடைய இயக்க தோழர்கள் எங்கெங்கு நிற்கிறார்களோ அங்கெல்லாம் நாங்கள் நிச்சயமாக எந்த எண்முனை அளவு கூட தவறு செய்யாமல் உங்களுடைய வெற்றிக்கு நாங்கள் பாடுபடுவோம் என்று சொல்லி திரு வைகோ அவர்களை வெற்றி பெற வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சின்னம் புரிது, தீப்பெட்டி சின்னம். ஆனால் பெண்களுக்கு அது பலது தீப்பெட்டி என்பது. எனவே மரவாதி தீப்பெட்டி, நவராவதி தீப்பெட்டி, மரவாதி நம்முடைய வேட்பாளர் துரை வைகோ. அதேபோல் கிராப்பட்டி மெயின் ரோடு, எடமலைப்பட்டி புதூர், கடைவீதி மெயின் ரோடு, ராமச்சந்திரா நகர், காஜாமலை, ஆழ்வார்தோப்பு, ரஹ்மானியபுரம், தென்னூர் அரசமரம், KMC, தென்னூர் பாபு செட்டி தெரு ஆகிய இடங்களில் திருச்சி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் துரை வைகோவை ஆதரித்து தீப்பெட்டி சின்னத்தில் வாக்கு கேட்டு பொதுமக்கள் இடையே உரையாற்றினார். பரப்புரையின் போது திமுக மேயர் மு. அன்பழகன் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள், தோழர்கள் பெருந்திரளாக பரப்புரை பயணத்தில் பங்கேற்றனர். தமிழ்நாட்டில் பாஜகவை அடையாளம் காட்டியதே அதிமுக தான் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி திருச்சியில் இருந்து தனது முதல் தேர்தல் பிரச்சாரத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கினார். அதன் தொடர்ச்சியாக அதிமுக வேட்பாளர் சந்திரஹாசனை ஆதரித்து சிதம்பரத்தில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டில் பாஜகவை அடையாளம் காட்டியதே அதிமுக தான் என, மக்களவை தேர்தலுக்கு பிறகு அதிமுக என்ற கட்சியே இருக்காது என பேசிய பாஜக மதுரை வேட்பாளர் ராமசீனிவாசனுக்கு பதிலடி கொடுத்தார்.
தேர்தலை ஒட்டி சிலிண்டர், பெட்ரோல், டீசல் விலையை பிரதமர் மோடி குறைத்து நாடகம் ஆடுவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். இந்தியா கூட்டணி சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் திமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து திமுக இளைஞரணி செயலாளரும் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் செய்து வருகிறார். கடலூரில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத்தை ஆதரித்து கடலூர் பாரதி சாலையில் திறந்த வேனில் பிரச்சாரம் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். அப்போது காலை உணவு திட்டம், பிங்க் பஸ் திட்டம் என ஒட்டுமொத்த மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ளும் திட்டத்தை செயல்படுத்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவித்தார். எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிட மாடல் என குறிப்பிட்ட அவர், தேர்தல் காரணத்தினால் சிலிண்டர் விலை, பெட்ரோல், டீசல் விலையை குறைத்து பிரதமர் மோடி நாடகமாடுவதாக தெரிவித்தார். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறையினர் கைது செய்ததை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லி மதுபான கொள்கை ஊழல் தொடர்பான பண மோசடி வழக்கில் டெல்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த 21ஆம் தேதி அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டார். அவர் மீதான கைது நடவடிக்கைக்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் டெல்லி ராம்லீலா மைதானத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த காங்கிரஸ் தலைவர்கள் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, பிரியங்கா காந்தி, தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார், சமாஜ்வாடி தலைவர் அகிலேஷ் யாதவ், ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைவர் தேஜஸ்வி யாதவ், திமுக எம்பி திருச்சி சிவா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். போராட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி, ஒரு சில கோடீஸ்வரர்களின் உதவியுடன் மக்களவை தேர்தலில் பிரதமர் மோடி மேட்ச் பிக்சிங் செய்து வருகிறார் என்றும், இவிஎம் இல்லாமல் பாஜகவால் 180 இடங்களை கூட வெல்ல முடியாது எனவும் கடுமையாக சாடினார். பாஜகவால் என்னுடைய குரலை ஒடுக்க முடியாது என்ற ராகுல் காந்தி, காங்கிரசின் அனைத்து வங்கி கணக்குகளும் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறையை வைத்து நாட்டை நடத்த பாஜக முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். இந்தியா கூட்டணி கூட்டத்தில் முதல்வரின் உரையை திருச்சி சிவா வாசித்தார். அதில் சர்வாதிகாரத்தை ஒருபோதும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும், பாசிச பாஜக ஆட்சியை அகற்றுவோம் எனவும் பேசினார். அரவிந்த் கெஜ்ரிவால் கைது மூலம் இந்தியா கூட்டணியை உடைக்க நினைத்த மோடியின் எண்ணம் தோல்வியடைந்து விட்டதாக அவர் குறிப்பிட்டு பேசினார். பாஜகவின் பாசிச ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க தமிழக மக்கள் தயாராக உள்ளதாகவும் முதல்வர் உரையை குறிப்பிட்டு அவர் பேசினார். ஊழலுக்கு எதிராக நான் போராடி வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசம் மாநிலம் மீரட்டில் மக்களவை தேர்தலுக்கான பேரணியில் பிரதமர் மோடி உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், வறுமை ஒழிக்கப்படுவது மட்டுமல்லாமல் புதிய அதிகாரம் பெற்ற நடுத்தர வர்க்கம் இந்தியாவின் வளர்ச்சிக்கு வழிவகை செய்யும் என தெரிவித்தார். ஊழலுக்கு எதிராக தான் நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்ட அவர், எதிர்க்கட்சி ஊழல் செய்பவர்களை காப்பாற்றுவதாக தெரிவித்தார். ஒரு பக்கம் ஊழலுக்கு எதிராக செயல்படும் குழு, மறுபுறம் ஊழல்வாதிகளை காப்பாற்ற வேண்டும் என எண்ணி இந்திய கூட்டணியை உருவாக்கி உள்ளதாக தெரிவித்தார். மறைந்த ஈரோடு எம்பி கணேசமூர்த்தி இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரது உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினரிடம் ஆறுதல் தெரிவித்தார். ஈரோடு எம்பி கணேசமூர்த்தி உடல்நலக்குறைவு காரணமாக கோவையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மாரடைப்பு காரணமாக காலமானார். இதையடுத்து அவரது உடல் அவரின் சொந்த ஊரில் தகனம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஈரோடு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மறைந்த எம்பி கணேசமூர்த்தியின் இல்லத்திற்கு சென்று அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் கணேசமூர்த்தியின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பாஜக மூத்த தலைவர் அத்வானிக்கு அறிவிக்கப்பட்ட பாரத ரத்னா விருதை அவரது இல்லத்திற்கு சென்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். மறைந்த முன்னாள் பிரதமர்கள் நரசிம்மராவ், சரண் சிங் மற்றும் மறைந்த வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன் மற்றும் மறைந்த பீகார் மாநில முன்னாள் முதல்வர் கர்பூரி தாக்கூர் ஆகியோருக்கு முறைப்படி பாரத ரத்னா விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். குடியரசுத் தலைவர் மாளிகையின் அசோகா மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், பிரதமர் மோடி, முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தலைவர் JP நட்டா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மறைந்த முன்னாள் பிரதமர்கள் PV நரசிம்மராவ், சௌத்ரி சரண் சிங் ஆகியோருக்கு பாரத ரத்னா விருது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். மறைந்த PV நரசிம்மராவ் சார்பாக அவரது மனைவி PV பிரபாகர் ராவ் பெற்றுக் கொண்டார். இந்நிலையில் பாஜக மூத்த தலைவர் அத்வானிக்கு அறிவிக்கப்பட்ட பாரத ரத்னா விருதை அவரது இல்லத்திற்கே சென்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். தேர்தல் விதிகளை மீறியதாக O. பன்னீர்செல்வம், அண்ணாமலை மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்த நிலையில்
ராமநாதபுரம் வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கில் நடந்த பாஜக கூட்டணியின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வந்தபோது ஆரத்தி எடுத்த பெண்களுக்கு பணம் வழங்கிய வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலானது. இது பற்றி தேர்தல் ஒளிப்பதிவு செய்யும் கண்காணிப்பு குழு அதிகாரி அருள் அறந்தாங்கி காவல் நிலையத்தில் அவர் மீது புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து விதிகளை மீறி பணம் வழங்கியது, அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்கு முன்பாகவே கூட்டம் நடத்தியது உள்பட 3 பிரிவுகளில் அறந்தாங்கி காவல் நிலையத்தில் அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதேபோல் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக திருச்சியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இரவு 10 மணிக்கு மேல் திருச்சி தொகுதி செந்தில்நாதனை ஆதரித்து அண்ணாமலை பிரச்சாரம் செய்ததாக அவர் மீது புகார் எழுந்துள்ளது. அதேபோல் ரூபாய் நோட்டுகளை காட்டி வாக்கு சேகரித்த கரூர் பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் விதிமுறைகளை தேர்தல் ஆணையம் முறையாக கண்காணிக்க வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னையில் தேர்தல் அறிக்கை மற்றும் பிரச்சார பாடலை வெளியிட்ட பின் பேசிய அவர் கல்வி, விவசாயம், வேளாண்மை உள்ளிட்டவைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 2021 எங்களுடைய சைக்கிள் சிம்பல் கிடைக்கவில்லை. அன்று பாஜகவோடு தான் நான் கூட்டணியில் இருந்தேன். பாஜக எனக்கு சின்னத்தை வாங்கி கொடுத்தார்களா, நான் அவர்களிடம் அழுத்தம் கொடுத்தேனா, அல்லது தேர்தல் ஆணையம் நான் தேசிய ஜனநாயக கூட்டணி என்று எனக்கு சைக்கிள் சிம்பலை கொடுத்தார்களா? கடைசி வரை போராடி பார்த்தேன். சட்டத்தின் அடிப்படையிலே செயல்பட்டோம். இறுதியாக கோட்பாடுகளுக்கு ஏற்றவாறு இல்லை என்று எங்களுக்கு அந்த சிம்பல் கிடைக்கவில்லை. ஒன்றிய பாஜக அரசு கொடுத்த எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையினை அக்கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு சென்னையில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில அலுவலகத்தில் வெளியிட்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முத்தரசன் கடவுளை காட்டி மதத்தின் பெயரால் பாஜக மக்களை பிளவுபடுத்தி அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டினார். மத்தியில் ஆட்சியில் இருக்கிற பிஜேபி தலைமையிலான ஆட்சி, மோடி தலைமையிலான ஆட்சி கடந்த 10 ஆண்டு காலத்தில் தான் கொடுத்த வாக்குறுதிகள் எதனையும் நிறைவேற்றவில்லை என்பதை நாடு நன்கறியும். 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் ஆர்எஸ்எஸ் அமைப்பால் பிரதமர் வேட்பாளர் என அறிவிக்கப்பட்ட நரேந்திர மோடி தான் ஆட்சிக்கு வந்தால், பிரதமரானால் ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்கப்படும் என வாக்குறுதி அளித்தார். 10 ஆண்டு காலத்தில் 20 கோடி பேருக்கு வேலை கொடுத்திருக்க வேண்டும். அதற்கு மாறாக கோடிக்கணக்கானவர்கள் வேலையிலிருந்து வெளியேற்றப்பட்டு இருக்கிறார்கள். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் தற்போது பார்க்கலாம். வருகிற லோக்சபா தேர்தலை ஒட்டி திமுக எம்பி கனிமொழி கோவில்பட்டியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், நம் திமுக அரசு நிறைவேற்றிய வாக்குறுதிகள் பற்றியும் ஒன்றிய அரசு தர மறுத்த நிதியை பற்றியும் பேசி வாக்கு சேகரித்துள்ளார். மேலும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் விடுபட்ட வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் என்றும் கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாய்க்கு வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பாஜக சார்பாக பாமக வேட்பாளர் திலகபாமா அறிமுகம் செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், அதிமுக கூட்டணி வேட்பாளர் தேச துரோகி என்றும் விசாரணை வளையத்திற்குள் இருக்க வேண்டியவர் என்றும் விமர்சித்துள்ளார். வேட்பாளர் தலைமை பண்பு உள்ளவர் என்பதை அறியாமல் செயல்பட்டதால் அவரை கட்சியில் இருந்து நீக்கியுள்ளோம் எனவும், பிரதமர் வேட்பாளர் யார் என இறுதி வரை திட்டமிடல் இல்லாததால் இறுதி நேரத்தில் கூட்டணியை மாற்றினோம் என பாமக வேட்பாளர் திலகபாமா தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் அதிமுக பாராளுமன்ற வேட்பாளர் தங்கவேல் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். அதனைத் தொடர்ந்து இன்று முதற்கட்டமாக கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் முதற்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க உள்ள நிலையில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அப்பகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது என தெரிவிக்கப்பட்டதால் வேட்பாளருக்காக எடுத்து வந்த ஆரத்தி தட்டை பொதுமக்கள் கீழே ஊத்தி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் பாராளுமன்ற தேர்தல் வேட்பாளர்கள், முகவர் மற்றும் அரசியல் கட்சியினர் உடனான தேர்தல் நன்னடத்தை விதி மற்றும் செலவினங்கள் தொடர்பான விளக்க கூட்டம் மாவட்ட தேர்தல் அலுவலர் ஆனி மேரி ஸ்வர்ணா தலைமையில் நடைபெற்றது.
அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், வருகின்ற தேர்தல் முறையாக நடக்க வேண்டும் என்றும் வாக்காளர்களுக்கு இடையூறு விளைவிக்க கூடாது என்றும் அறிவுரைகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் மற்றும் சிதம்பரம் சார் ஆட்சியர் ராஷ்மி ராணி உட்பட பலரும் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே சிவில் இன்ஜினியர் செந்தமிழ் செல்வன் கொண்டு சென்ற 10 லட்சம் ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பிடித்து பறிமுதல் செய்து தாராபுரம் கோட்டாட்சியர் செந்தில் அரசனிடம் ஒப்படைத்தனர். அந்த பணத்திற்கு உரிய ஆவணங்கள் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே தங்கம் நகரைச் சேர்ந்த பிரீத்தி, காவியா மற்றும் லலிதா, சரோஜா ஆகிய 4 பெண்கள் ஏரியில் குளிக்க சென்ற போது நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அந்த பெண்களை மீட்டு பரிசோதனைக்காக குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாரம்பரிய வள்ளுவர் குல ஜோதிடர் சங்கம் சார்பாக குரோதி வருட பஞ்சாங்கம் வெளியீட்டு விழா திருப்பூரில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு பேசிய மதன் அகத்தியர் 2025ஆம் ஆண்டிற்குள் அல்லது 2026ஆம் ஆண்டிற்குள் 90% 90s கிட்டுக்கு திருமணம் நடக்கும் எனவும் அதற்கு நான் கேரண்டி எனவும் தெரிவித்தார். அதற்காக மல்லிகை பூவை இறைவன் முன் வைத்து பெரியோர்களிடம் ஆசி பெற்று வணங்கினால் தோஷங்கள் நீங்கிவிடும் எனவும் தெரிவித்துள்ளார். தேர்தல் அறிவிக்கப்பட்டு 24 மணி நேரத்தில் அரசு கட்டிடங்கள் உள்ள விளம்பரங்களை அப்புறப்படுத்த வேண்டும் என கூறியும் வேலூர் பொய்கை சமத்துவபுரம் சுவற்றில் உள்ள விளம்பரங்களை தேர்தல் அலுவலர்கள் கண்டு கொள்ளாமல் இருப்பதாகவும் அந்த விளம்பரங்களை உடனே அகற்ற கோரியும் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்த ஜெகநாதன் என்பவருக்கு செருப்பு சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டதை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து செருப்பு மாலை அணிந்து கொண்டு இருசக்கர வாகனத்தில் சென்று வாக்காளரிடம் வாக்கு சேகரித்த செயல் பொதுமக்கள் இடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் 43ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி பிரம்மோற்சவ விழா வருகிற ஏப்ரல் 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்க இருக்கும் நிலையில் விழா நடத்துவது குறித்தும் அதற்கான ஏற்பாடுகள் குறித்தும் ஆலோசனை கூட்டம் கலவை சச்சிதானந்த சுவாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் வேலூரைச் சேர்ந்த பல்வேறு சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் செயல் வீரர்கள் கூட்டம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் பாஜக, பாமக, அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் ஒன்றிணைந்து பாஜக வேட்பாளர் பொன் பாலகணபதிக்கு தேர்தல் பரப்புரை செய்வது குறித்தும் வாக்கு சேகரிப்பது குறித்தும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் வேலூர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான ஆலோசனை கூட்டம் மாவட்ட தேர்தல் அலுவலர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தேர்தல் செலவினங்கள், அரசின் விதியை மீறி ஒட்டப்பட்டுள்ள சுவர் விளம்பரங்கள் மற்றும் வேட்பாளர்களின் முகவர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள் மற்றும் வழங்கப்படாத சலுகைகள் மற்றும் தேர்தல் விதிமீறிய புகார்களுக்கான தீர்வு இன்று காணப்பட்டது. தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தர்மபுரியில் 4 நாட்களாக தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறேன். எங்கு பார்த்தாலும் நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது. இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை தண்ணீர் பிரச்சனை முக்கிய பிரச்சனையாக இருந்து வருகிறது. நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் நீர்ப்பாசன திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் விஜயன் வள்ளிமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வாக்குகளை சேகரித்தார். அப்போது அவருடன் அதிமுக, தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் உடனிருந்தனர். திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் மீஞ்சூர் கிழக்கு ஒன்றியத்தில் நெய்தவாயல் மற்றும் வாயலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மீஞ்சூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் வல்லூர் MSK ரமேஷ்ராஜ் தலைமையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது. நாடாளுமன்ற வேட்பாளராக கை சின்னத்தில் போட்டியிடும் சசிகாந்த் செந்திலுக்கு வாக்கு சேகரிக்கும் விதத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாள் அன்று சலவை தொழிலாளிக்கு வழங்கப்பட்ட சலவை பெட்டியால் துணிகளுக்கு சலவை செய்து ஒன்றிய செயலாளர் ரமேஷ்ராஜ் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மயிலாடுதுறையில் 7வது ஆண்டாக கோடை நீர்மோர் பந்தலை திறந்த சமூக ஆர்வலரும் நகராட்சி தலைவருமான செல்வராஜ் திறந்து வைத்தார். இந்த ஆண்டு அரசியல் கட்சியினர் கவனம் செலுத்தாத நிலையில் சமூக ஆர்வலர் ஆனந்தன் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு வழங்கியது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பல்லாவரத்தில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்ட தேர்தல் பொதுக்குழு கூட்டத்தில் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்காததால் பெண்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். நாடாளுமன்ற தேர்தல் வருவதை முன்னிட்டு திருப்பெரும்புதூர் தொகுதியில் அதிமுக கட்சி சார்பில் போட்டியிடும் டாக்டர் பிரேம்குமாருக்கு ஆதரவு திரட்டும் வகையில்
பல்லாவரத்தில் தேர்தல் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரிப்பதற்காக 6 மணிக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இரவு 8 மணிக்கு வந்ததால் பொதுமக்கள் இடையே பெரும் வெறுப்பை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து அவர் பேச ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே பலரும் கலைந்து சென்றதால் எடப்பாடி பழனிசாமி செய்வதறியாது திகைத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், நமது வேட்பாளர் டாக்டர் பிரேம்குமாரின் தந்தை பூவை ஞானம் நமது கட்சியின் மூத்த உறுப்பினர். அவரது குடும்பமே நமது கட்சிக்காக உழைத்த குடும்பம். அதனால்தான் அவரை தேடி இந்த வாய்ப்பை கழகம் கொடுத்திருக்கிறது என்றும், மக்களின் எழுச்சி ஆரவாரத்தை பார்க்கும் பொழுது நமது வேட்பாளர் வெற்றி பெற்றதாக உணர்கிறேன் என்றும் கூறியுள்ளார். அதன்பின் எடப்பாடி பழனிசாமி பேசி முடித்ததும் மேடையில் அமர்ந்து கொண்டிருந்த அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் முண்டியடித்துக் கொண்டு அவருக்கு பூ மாலை சாற்றி சால்வை அணிவித்ததால் மேடையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கடைசியில் மக்களின் கூட்டம் கலைந்து சென்றது குறிப்பிடத்தக்கது. மத்திய சென்னை பாஜக வேட்பாளர் ஆதரித்து நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்பு மத்திய சென்னை பாஜக வேட்பாளரை ஆதரித்து நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்பு மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோபாலபுரத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சென்னை கோபாலபுரத்தில் உள்ள பொதுமக்களிடம் பாஜக வேட்பாளர் வினோத் பி செல்வத்திற்கு ஆதரவாக தாமரை சின்னத்தில் வாக்குகளை சேகரித்தார். அப்போது அவருடன் கூட்டணி கட்சிகளை சார்ந்த கட்சி நிர்வாகிகளும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வினோத் பி செல்வத்திற்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அடுத்த 2 தினங்களுக்கு தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், வட தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தென்னாப்பிரிக்க முன்னாள் அதிபர் ஜேக்கப் ஜூமா தேர்தலில் போட்டியிட தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. தென்னாப்பிரிக்க அதிபர் தேர்தல் மே 29ஆம் தேதி நடைபெற உள்ளது. தென்னாப்பிரிக்க அதிபராக கடந்த 2009, 2018 ஆட்சி செய்த ஜேக்கப் ஜூமா ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக 2021இல் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் அதிபர் தேர்தலில் போட்டியிட அவர் மீண்டும் வேட்புமனு தாக்கல் செய்தார். ஆனால் தென்னாப்பிரிக்க அரசியலமைப்பு சட்டப்படி 12 மாதங்களுக்கு மேல் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நபர் தேர்தலில் போட்டியிட முடியாது என அவரது மனுவை தேர்தல் ஆணையம் நிராகரித்து விட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாசிசத்தை வீழ்த்தி இந்தியாவை காக்க வேண்டும். ஈரோட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம். துரை வைகோவை ஆதரித்து அமைச்சர் KN நேரு பிரச்சாரம். பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என வேண்டுகோள். அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து டெல்லியில் போராட்டம். பாஜகவால் தன்னுடைய குரலை ஒடுக்க முடியாது என ராகுல் காந்தி பேச்சு. மறைந்த ஈரோடு MP கணேசமூர்த்தியின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆறுதல். கணேசமூர்த்தியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை. தமிழ்நாட்டில் பாஜகவை அடையாளம் காட்டியதே அதிமுக தான். பாஜக மதுரை வேட்பாளர் ராமசீனிவாசனுக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.